பூரண மதுவிலக்கு உள்ளிட்ட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் மக்கள் நலன் காக்கும் கூட்டு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நேற்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு முத்தரசன், விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சியின் செயலாளர் திரு தமீம் அன்சாரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எந்த துன்பங்களுக்கும் ஒரு முடிவு வரும், எந்த பாடுகளுக்கும் ஒரு முடிவு ஏற்படும். என்றாவது ஒரு நாள் அந்த பாடுகளுக்கு ஆளானவர்கள் வெல்வார்கள். இன்னும் சொல்ல போனால், எங்க வீட்டு பிள்ளை சினிமா இன்டர்வல் தொடங்குகிற வரை அடி வாங்கி கொண்டே இருக்கிற எம்ஜிஆர் எப்படி சவுக்கை திருப்புவாரோ அது மாதிரி இனி தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டியக்கத்தின் பக்கம்தான் கோடிக்கணக்கான மக்களினுடைய எண்ணம் திரும்ப இருக்கிறது. ஒரு பத்திரிகையாளர் என்னை பார்த்து கேட்டார், மக்கள் நல கூட்டு இயக்கம் என்றால் என்ன என்று கேட்டார். நான் தெளிவாக சொன்னேன், 5 கட்சிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல் போராட்டம், அரசியல் என்பது மக்கள் நலன் சார்ந்த அரசியல், மக்களை மையப்படுத்திய அரசியல், தலைவர்கள் நலனை பாதுகாப்பதற்காக அல்ல, தமிழகத்து மக்களை பாதுகாக்கக்கூடிய மகத்தான லட்சியத்துக்காக நடத்தக்கூடிய இயக்கம் என்று நான் சுட்டிக்காட்டினேன். மறைந்த அப்துல் கலாம் 2020ஆம் ஆண்டு இந்தியாவை வல்லரசாக்குவோம் என்று கனவு கண்டார். ஆனால் இந்த வகுப்புவாத சக்திகள், மத வெறியர்கள் 2020க்குள் இந்தியாவில் ஒரே ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்க முடியாது, முஸ்லிம் கூட இருக்க முடியாது, அனைவரையும் இந்துக்களாக மாற்றியே தீருவோம் என்று உறுதியேற்றிருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் நோக்கம். கலாம் கண்ட கனவு என்ன, இந்த கருங்காலிகள் காணுகிற கனவு என்ன என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.